ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th வந்து இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயல் 8ல் இருக்கிற இலக்கியம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க. என்ன லெசன் பார்த்தா ஞானம். ஞானத்தை எழுதினவர் யார்? தீசோ வேணுகோபாலன். ஞானத்தை எழுதினவர் தீசோ வேணுகோபாலன். சரிங்களா? பாருங்கள், இது வந்து எனக்கு என்ன சொல்லுதுன்னா, தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னெச்சு தான் இந்த கவிதை வந்து இருக்கும். தனக்கான பணிகளோ இல்லை உலகிற்கான பணிகளோ எந்த பணி வந்தால் அது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, வாங்க பாருங்கள். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காட்டுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் வீடு கட்டும் கன்று துரைத்தேன் சாயமடித்தேன் புதுகொக்கி பொறுத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாலி தண்ணீர் சாய குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடு உலகமில்லை. என்ன பண்ணாலும் அறப்பணி ஓய்ந்திடு உலகம் இல்லை என்ற இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கேருந்துன்னா இவரோட வேணுகோபாலோட கோடை வயல் என்ற ஒரு தொகுப்பிலிருந்து இந்த பாடம் வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? நூல்வெளி பாருங்கள். நாம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை வேணுகோபாலோட கோடை வயல் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த பார்த்தோம் அதுதான். இவர் வந்து திருவையாற்றில் பிறந்தவர். எங்கே பிறந்தார்? திருவையாற்றில். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர். திருவையாற்றில் பிறந்தார். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல்னா என்னன்னு தெரியுதுல்ல, மெக்கானிக்கல் எந்திரவியல் பேராசிரியர் பணியாற்றியவர். எழுத்துக்கால புதுக்கவிதையில் ஒருவர். எழுத்துக்கால புதுக்கவிதையில் ஒருவர். இவர் மற்றொரு கவிதை தொகுப்பு என்னன்னா மீச்சு விண்ணப்பம். இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு என்னது? மீச்சு விண்ணப்பம். சரிங்களா? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். காலக்கணிதம் யார் எழுதினது? கண்ணதாசன். கால கணிதம் எழுதினவர் கண்ணதாசன். சரிங்களா? ஓகே, ஒரு கவிஞன் என்றவனை எப்படி இருக்கணும்ன்றதை சொல்கிறார் பாருங்கள். கவிஞன் யானோர் காலக்கணிதன் கற்புடு பொருளை உருப்பட வைப்பேன் புவி நானொரு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில். இயம்புவதுன்னா சொல்வது. இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர் தங்கையிலே சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனே ஊர்ப்புற தருவேன். சரியா? பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லின முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இந்த கொஷின் புக் பேக். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சரிங்களா? வளமார் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். சரிங்களா? மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவை எவை தீமை எவை எவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவார் மாறர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். ஓகே, இது படிக்கும்போது மீனிங் நல்லாவே புரியுது. எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியுது தானே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நூல்வழி. காலக்கணிதன் என்ற இந்த பாடப்பகுதி கண்ணதாசனோட கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. காலக்கணிதன் பாடப்பகுதி யாரோட கவிதை தொகுப்பு? கண்ணதாசன். முத்தையா என இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் வந்து இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சுற்றுலா சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். முத்தையா என இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் எங்கே பிறந்தார்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிற்றூர். ஓகே, இவரது பெற்றோர் வந்து சாத்தப்பனும் விசாலாட்சி. இவரோட பெற்றோர் வந்து சாத்தப்பனும் விசாலாட்சி. 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆவார். கலங்காதிரு மனமே பாடல் எப்போ எழுதுறாரு? 1949. ஓகே, 49 எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆகிறாரு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். ஓகே, இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். ஓகே, தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்கலாம். தம் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர் யாருன்னா கண்ணதாசன். சேரமான் காதலி என புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது. சேரமான் காதலி இந்த புதினத்துக்காக கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது கொடுத்தான்னு கேட்டால் சேரமான் காதலி. ஓகே, இவர் தமிழக அரசின் அரச கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்தார். ஓகே, புரியுதா? ஓகே, வரங்க 2 கொடுத்துருப்பாங்க. பிழை 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 என் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கம்பன். சரியா? குற்றம் 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 குற்றம்னு வந்துச்சுன்னா கண்ணதாசன்.
அது மாதிரி பிழையம் வந்துச்சுன்னா கம்பன், குற்றம் வந்துச்சுன்னா கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோ. வாங்க பாடல் படிப்போம். நதியின் பிழையென்று நரம்புலனின்மை அன்று, பதியின் பிழையென்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழைனி இதற்கென்ன வெகுண்டதென்றான் கம்பன் சொல்லியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நிதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமில்லை யார் யார் அம்மா, குற்றம் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் கண்ணதாசன். ஓகேங்களா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சித்தாளுன்னு ஒரு நாகூர் ரூமி எழுதியிருப்பாங்க. சித்தாளு எழுதுனது யார்? நாகூர் ரூமி. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ தொழிலாளரோட மனச்சுமை இருக்கும்ல, தொழிலாளர்களோட தொழிலாளர் மனச்சுமை அறியாத செங்கற்களை போல இருக்கும், கல்மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார். சரிங்களா? ஒரு தொழிலாளி படுற கஷ்டத்தை எப்படி சொல்கிறான்னு பாருங்களா. சரிங்களா? வாங்க பார்ப்போம். ஒரு சித்தாளோட கஷ்டத்தை சொல்கிறாரு. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதே கற்காலம்தான் எப்போதும், தொலைந்ததே வாழ்வென தலையில் கைவைத்து புலம்புவார் பூமியிலே, தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கணக்காக அழுக்காமல் இவள் சுமூக கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்த சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. ஓகே, ஒரு செங்கற்கள்னால் ஒரு சித்தாள் படுற கஷ்டத்தை எப்படியெல்லாம் படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, பொற்காலமே இருந்தாலும் இவர் தலையில் எழுதியிருந்தால் கற்காலம்தான், தொலைந்ததே வாழ்வின தலையில் கை வச்சு உக்காடுறவங்கள தன் வாழ்வுக்காக தலையில் கல் வச்சவங்க சித்தாள். வாழ்க்கையில் தலைக்கணம் பிடித்தவர் இருப்பாங்க, ஆனால் தலைக்கணமே வாழ்வாக போவது இந்த சித்தாளுக்குன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகே, புரியுதா? ஓகே. நாகூர் ரூமியோட இயற்பெயர் பாரு. முகமது ரவி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். எங்கே பிறந்தார்? நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டம். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். எவ்வளோ 80ஸில் கணையாளி இதழ்களை எழுத தொடங்கினார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீச்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த இதழெல்லாம் இவரோட படைப்புகள் வெளிவந்தது. என்னென்ன இதழ் சொல்லுங்கள்? மீச்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த இதழ்களும் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுப்புகள் வெளியாகியிருக்கு. இது வரைக்கும் என்னென்ன கவிதை தொகுப்பு சொல்லுங்கள்? நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். ஓகேங்களா, புரியுதா? அவர் 3 நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத 3 கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுப்புகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ன நாவலை எழுதியிருக்காரு. 3 கவிதைகள், கப்பலுக்கு போன மச்சான் நாவலையும் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தேம்பாவணி நம்ம சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான் தேம்பாவணி. குரூப் 4ல் தான் இந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தான் தேம்பாவணிலேருந்து. சரிங்களா? பார்ப்போமா? ஓகே, இது என்ன சொல்ல வராங்க பாருங்கள். கிறிஸ்துவருக்கு முன் தோன்றியவர், இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் இங்கே வரைக்கும். சரிங்க? கிறிஸ்துவருக்கு முன் தோன்றியவர் யாருன்னு கேட்பாங்க. திருமுழுக்கு யோவான். இவர் அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன். யாருக்கு கருணையன் சொல்லியிருக்காங்க? அருளப்பன். சரிங்க பேர். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையோட கானகனா காடு இல்லை வாழ்ந்து வந்த அச்சுவில் அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அடைப்பது இந்த பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. சரிங்களா? புரியுது என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவானே. அவர் பேர் அருளப்பன்னு சொன்னவர். அது அவரை வீரமாமுனிவரை தன்னோட காப்பியத்தில் கருணைன்னு சொன்ன. அந்த கருணைன்றது காட்டில் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. திடீர்னு அவங்க அம்மா இயற்கை எழுதின பின்னாடி அவர் படுற கஷ்டத்துக்கு இயற்கையும் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது என்று அதோட பாடல் வரிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ப்போமா? ஓகே, பாருங்கள். எலிசபெத் அம்மையார் அடக்கம், கருணையன் கண்ணீர். அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ அடக்கம் பண்ணுறதும் அவர் கருணையோட கண்ணீர் என்னன்னு சொல்கிறது இந்த பாடல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க வென்று பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்து ஆக்கையை அடக்கி பூவோடு அலுங்கநீர் பொழிந்தான் மீதே. சரிங்களா? புரியுதா? ஓகே, பாருங்கள். சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்தினா கட்டி, வாய்த்தன பயனுள்ள. ஓகே, அது ஒன்றுத்துக்கூட பொருள் பார்த்துருவோமா?
எப்பவுமே ஒரு பார்த்துட்டு போகிறோம் தானே பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். கருணையன் தல மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழிநூல் அலைக மலர்படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்தி தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். ஓகேங்களா. அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அப்போ பூமி தாய்கிட்ட இந்த மாதிரி எல்லா அறத்தையும் பெற்ற என்னோட அம்மாவோட உடலை வந்துட்டு நீ பாதுகாத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மலரோட கண்ணூரியும் வந்து சிந்திரார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது, வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்குவில் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளி இலது இளங்குல் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ. ஸோ எல்லாம் இளங்குல்னா என்னது? இளம்பெயர். தயங்கினா அசைந்து காய்ந்தேன்னா வருந்தினேன். ஓகேங்களா. ரெண்டாச்சா பொருள் பார்த்துருவோமா? ஓகே பாருங்கள். என் தாய் தன் வாயால் மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக கொண்டு அத்தாயின் மாறு ஒரு மணிமாலையென அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பெயர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேன். புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இப்போ தாய் கூட ஒரு கழுத்தில் ஒரு மாலை வந்து இருந்துச்சுன்னா எப்படி அவங்கள பிரியாமல் இருக்குமோ அந்த மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் பிரியாமல் வாழ்ந்தோம். நான் வந்து பெரியவனாகி அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி அம்மா வந்து இறந்துட்டாங்க அன்னைக்கு வந்து தாயிலேருந்து வந்து துன்புடுறாரு. சரிங்களா, புரியுதா? ஓகே. மூணாவது பாருங்கள். விரிந்தன கொம்பில் கொய்த வீயென உள்ளமோட எரிந்தன நுதிநச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசம்பில் செல்வம் தடவிழா தனித்தேன் அந்தோ. ஓகே. கொம்புனா கிளை, புலைனா துளை, கான்னா காடு, கானகம்னு சொன்னால காடு, தேம்பன்னா வாடை, அசும்புனா நிலம். பொருள் பார்ப்போமா? மூணாவது பொருள் பாருங்கள். என் மனம் பறந்து நின்ற மரக்கலிலிருந்து பிரிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உன்னான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவை போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி ஓடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்தினே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன். ஓகேங்களா. அவங்க அம்மா இறந்ததுனால அவன் படுற கஷ்டத்தை வந்துட்டு எப்படியெல்லாம் நான் படுறேன், என்னோடய துன்பம் எப்படிப்பட்ட துன்பம், நான் இப்படியெல்லாம் வாடுறேன்ற மாதிரி சொல்கிறாருன்னா கவிஞர் பாருங்கள். அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நல்லா பறந்து விரிந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு மலரை வந்துட்டு மலர் பூத்துருக்கு, அது காயாகி கன்னியாகுமரி முன்னாடி அந்த மலரை பறித்தா அது எவ்வளோ துன்பமாக இருக்கும், அந்த மாதிரி துன்பத்தை வாடுறேன். அப்புறம் தீயையும் நஞ்சையும் முனையில், ஒரு தீ இருக்குல்ல, தீயையும் நஞ்சையும் ஒரு கத்தியில் ஒரு அம்பலை தடவி தீய நஞ்சு அது உடம்புல துளைச்சா எவ்வளோ வலி கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு வலியை நான் அடைகிறேன். துணையாக பிரிந்த ஒரு பறவை வந்து ரெண்டு வந்து ஆண் பறவை பெண் பறவை 2 பறவை இருக்குது. அது ஒரு நல்லா வந்துட்டு அந்யோன்யமாக இருக்குது, இல்லை வந்து 2 துணியாக வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா ஒரு துணியை பிரிஞ்சு இன்னொரு துணி எவ்வளோ வருத்தப்படுமோ அந்தளவுக்கு வருத்தப்பட்டு இறங்கி வாடுறேன். இந்த தனியாக விடப்பட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தனியாக விட்டுட்டு போயிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு யார்? கருணையன்றவர்ன்ற மாதிரி நம்ம வீரமாமி எவ்வளோ கற்பனை சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருத்தரோட கஷ்டத்தை இந்த அளவுக்கு வர்ணித்து சொல்லியிருக்காருன்னா அதுதான் இதெல்லாம் பெஸ்ட்டான சிறப்பு இல்லைங்களா? ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தன தனித்து போனால். உய்முறைனா வாழும் வழி, ஓர்ந்தனா நினைத்து, கடிந்தனா விளக்கி. 4வது பொருள் பார்ப்போமா? பாருங்க. நான் உயிர்ப்பளிக்கும் வழி அறியேன் நினைத்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொணரும் வழிவகையில் அறியேன். காற்றில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். என்னை தவிக்க விட்டு என் தாய் மட்டும் தனியாக போய்விட்டாளே. அப்படின்னா நான்
அப்போ அவருக்கு வந்து தன் தாய் கூட இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்சு தான் இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி இந்த காட்டில் வாழ்கிறதுன்னு தெரியாது. நான் எங்கே போகணுன்னு தெரியாது. நான் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணணும், எங்கே போய் தேடணும்னு எனக்கு தெரியாது. என் தாய் கையை பிடிச்சிட்டு அவர் பின்னாடியே போனேன். இப்போ என்ன பண்ணுறதுனே விட்டுட்டு என் தாய் போயிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு துன்பப்படுறதா நம்ம கவிஞர் வந்து சொல்கிறார். சரிங்களா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டு 5வது பாடல். நவமணி வடக்கையில் போல நல்லரை படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்னான் தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரடி சுனைகள் தோறும் உவமணி காணும் கொள் என்று ஒலித்து அழுவதன்றோ அழுவ போன்றோ ஒலித்து அழுவ போன்றோ. உவமணினா மணமலர், உவமணினா மணமலர், படலைனா மாலை, படலைன்னா மாலை, துணர்னா மலர்கள், துணர்னா என்னது மலர்கள், துணர்னா மலர்கள். பாருங்கள், நவமணிகள் பதித்த மணிமாலைகளை பிணித்து போன்ற நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். சரிங்களா, இதை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன்மலர்கள் பூத்த மரங்கள் தூரம் உள்ள மனம் வீசி மலர்களும் மலர்ந்த சுனை தூரம் உள்ள பறவைகளும் வண்டுகளும் காட்டினில் அழுவன போன்று கூச்சலிட்டன. புரியுதா? இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து அழுந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் பூவுகள் செடிகள் அதுவும் அவங்க கூட சேர்ந்து அழுகிற மாதிரி கூச்சலிட்டு இயற்கையே ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தது என்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இலக்கண குறிப்பு. காக்கென்றனா காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்றனது காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீர்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை தான் கண்ணீர். காய்மணி உய்முறை செய்முறை இதெல்லாம் வினைத்தொகைகள். காய்மணி உய்முறை செய்முறை. அதே மெய்னா வேற்றுமை தொகை. மெய்முறைனா வேற்றுமை தொகை. கையனா கையால் என்ன வரலாம், ஆள் வந்தால் என்ன வரும், 3ஆம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன் தொக்க தொகை. 3ஆம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வகுப்பத உறுப்பிலக்கணம். அரியேன், அரி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஏன், அரி பகுதி. இ சந்தி. ஆ வந்து எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஆனா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஏன்னா தன்மை உரிமை வினைமுற்று விகுதி. ஏன்னா தன்மை உரிமை வினைமுற்று விகுதி. ஒலித்து, ஒலி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. ஒலி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால விடைநிலை ஊ வந்து வினைச்சு விகுதி. ஒலி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால ஊ வந்து வினைச்சு விகுதி. இஸ்மத் சன்னியாசி தூய துறவினா என்னன்னு பார்ப்போமா? இஸ்மத் சன்னியாசி வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை சேர்ந்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டாராம். வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னருக்கு சந்தித்து அவர் கூட பேசுனா 2 மாதத்தில் உருது மொழியை ஏன்னா அவர் உருது மட்டும்தான் தெரியும் போல மன்னருக்கு, அதனால உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவரோட எளிமையும் துறவியும் கொண்டு அப்புறம் போய் மீட் பண்ணுறாரு. அப்போது வீரமாமுனிவரோட எளிமையும் துறவியும் கொண்ட சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்ற ஒரு பட்டத்தை வந்து வீரமாமுனிவருக்கு அழைக்கிறாராம். இந்த இஸ்மத் சன்னியாசினா என்ன சொல்லுன்னு கேட்கலாம், பாரசீக சொல்லு. அது மாதிரினா என்ன மீனிங்னு கேட்கலாம், தூய துறவி. இஸ்மத் சன்னியாசினு என்ன சொல்லு, பாரசீக சொல்லு. இஸ்மத் சன்னியாசினு என்ன மீனிங், தூய துறவி. யார் அழிச்சா, சந்தா சாஹிப் பெண்மன். எந்த பகுதி ஆட்சி செஞ்சவர், திருச்சி. ஓகே, கிளியர்? ஓகே, நூல்வழி பாருங்கள். தேம்பாவணி. சரிங்களா, தேம்பா ப்ளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு என்னும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. ஓகே, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் என்னும் யோசப்பினை வல்லன் தான் பாலுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இந்த நூல். இந்த பெருங்காப்பியம் 3 காண்டம் 36 படலம் 3615 எல்லாம் 3லே வரும். 3 காண்டம், சரிங்களா, அப்புறம் 36 படலம், அப்புறம் 3615 பாடல்கள். 3615 வந்து பாடல்கள். 3 36 அதே 36 வந்து அதுக்கப்புறம் 15 வரும். சரிங்களா? ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவரோட பற்றி பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டு படைக்கப்பட்டது தான் இந்த தேம்பாவணி. இந்த காப்பியத்தை படைத்தவர் யார்? வீரமாமுனிவர். இவரோட இயற்பெயர் என்னென்னு பண்ணால், இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி வீரமாமுனிவர் இயற்பெயர் என்னென்னு கேட்டு, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. தமிழில் முதல் அகராதியாரான சதுர அகராதி தொன்னூல் விளக்கம் என்றது இலக்கண நூல். அப்புறம் இலக்கண நூல், அப்புறம் சிற்றிலக்கியங்கள், உரையில நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் இதெல்லாம் வீரமாமுனிவர் படைச்சிருப்பார். என்னென்ன சொல்லுங்கள், தமிழோட முதல் அகராதி எதுன்னு கேட்டால் சதுர அகராதி. அது யார் எழுதுன்னு கேட்டால் வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் தொன்னூல் விளக்கம் வந்து ஒரு இலக்கண நூல். அப்புறம் சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், அப்புறம் பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் இதெல்லாம் வீரமாமுனிவர் படைத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 10th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இந்த வீடியோவோட நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இலக்கியம் வந்து 10th எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? பார்க்காதவங்க நம்ம யூடியூப் நம்ம சேனலில் இருக்கும், குருகுருபா சேனல்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து நம்ம எல்லாமே பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டினியூவாக டே பை டே வரும். நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இலக்கணம் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோன்னா, புக் வச்சும் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் எழுதியிருப்பேன். அதை வச்சும் கொஞ்சம் பார்ப்போம். அது எல்லாமே கம்பைல் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். அது பார்க்க இனிமேல் எல்லாமே வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும். நம்ம குருகுருபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆல் டைம்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.